அபார அதிர்ஷ்டம் தரும் ராகு தசை யாருக்கு? அதாவது ராகு தசை மிகப்பெரிய அளவில் அளப்பெரிய யோகத்தை யாருக்கு கொடுக்கும்? ராகுவுக்கு பிடித்தமான இடங்கள் என்று நம்முடைய வேத ஜோதிடம் சில குறிப்பிட்ட பாவகங்களை சொல்லுகிறது. சரி, இந்த பாவகத்தில் மட்டும் ராகு இருந்தால் போதுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விதிகள் இருக்கிறது. முதல்ல எந்தெந்த வீடுகள் ராகுவுக்கு பிடித்தமான வீடுகள் அப்படின்னு பார்ப்போம். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு விதி. சரி, இந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சமடைவது அடுத்ததாக சிறப்பு. சரி, அடுத்தது இன்னும் வேறு சிறப்பு இருக்குங்களா இந்த ராகு திசை மேன்மை அடைவதற்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ராகு அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு லக்ன யோகர்கள் என்று சொல்லக்கூடிய கேந்திர கோணாதிபதிகளின் தொடர்பை பெற்றிருப்பது கூடுதலான சிறப்பை கொடுக்கும். சரி, அடுத்தது எப்படிப்பட்ட சிறப்பு இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ராகுவுக்கு எக்காரணத்தை கொண்டும் சனி செவ்வாயினுடைய தொடர்பு இல்லாமல் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய பார்வை தொடர்பை பெற்று தசையை நடத்துகின்ற சூழலில் ஜாதகருக்கு லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்று இந்த மாதிரி நடக்கின்ற ராகு திசை ஒருவரை மிக உயர் உச்ச நிலைக்கு கொண்டு செல்லும். மிகப்பெரிய அளவில் 18 வருட ராகு திசை அவரை கோபுரத்திற்கு மிக உறுதியான முறையில் கொண்டு செல்லும். இந்த மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு 3, 10, 11ஆம் பாவகமாக லக்னத்திலிருந்து அமைந்து விட்டால் இன்னும் கூடுதலாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஜோதிடத்தில் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விதியாக இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம அனைவரும் புரிந்து கொள்வது அவசியம். இத்தனை விதிகளும் ஒருங்கே இணைந்து ராகு திசை நடத்த கொடுத்து வைத்த அன்பர்கள் தான் மிகப்பெரிய அளவில் லெஜெண்டுகளாக இருக்காங்க. நம்முடைய அரசியல்வாதிகளிலேயே குறிப்பிடத்தகுந்த அன்பர்கள் நிறைய இருக்காங்க. சினிமா துறையில் இருந்திருக்கிறார்கள், இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆகவே மேற்சொன்ன சூழல்கள் அனைத்தும் இணைய திசை நடத்துகின்ற சூழலில் அந்த நபர் பெரிய அளவில் புகழ் பெறுவார், பொருளாதார மேன்மை அடைவார், எல்லோராலும் விரும்பப்படுவார், போற்றப்படுவார், பாராட்டப்படுவார், உலக புகழ் அடைவார்ங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதி அமைப்பாக இருக்கிறது.